இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயினால் எகிப்திலிருந்து வழிநடத்தப்பட்டு பின்பு மோசேயின் மரணத்திற்கு பின் யோசுவாவினால் நடத்தப்பட்டு கானானுக்கு வந்து சேர்ந்தார்கள். யோசுவாவின் மரணத்திற்கு பின் நியாயாதிபதிகளால் நடத்தப்பட்டார்கள். கடைசி நியாயாதிபதியாகிய சாமுவேலின் நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேலிடத்தில் வந்து தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டுமென்று கேட்டார்கள். இந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கவில்லை. ஆனாலும் அவர்களுக்கு ஒரு ராஜாவை கர்த்தர் கொடுத்தார். அந்த ராஜாவின் பெயர் சவுல். சவுல் தான் இஸ்ரவேல் புத்திரரின் முதல் ராஜா. சவுலுக்கு பின் தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவானார். அதன் பிறகு தாவீதின் குமாரனாகிய சாலமோன் சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவானார். சாலமோன் கர்த்தருக்கு பிரியமாய் நடவாதபடியினால கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலை இரண்டாக பிரித்து சாலமோனின் மகனாகிய ரெகோபயாமுக்கு 2 கோத்திரமும் சாலமோனின் ஊழியக்காரனாய் இருந்த யெரொபெயாமுக்கு மீதி 10 கோத்திரங்களையும் கர்த்தர் பிரித்து கொடுத்தார். 2 கோத்திரங்களை கொண்ட யூதா ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டது. மற்ற 10 கோத்திரங்களை கொண்ட இஸ்ரவேல் ராஜ்யம் வடக்கு ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டது. முதல் யூதா ராஜாவாக சாலமோனின் குமாரன் ரெகோபெயாம் ஆட்சி செய்தான். இவன் தன்னுடைய 41வது வயதில் ராஜாவாகி 17 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அதே போல பிரிக்கப்பட்ட இஸ்ரவேலில் முதல் ராஜாவாக சாலமோனின் ஊழியக்காரனான யெரொபெயாம் நியமிக்கப்பட்டான். வடக்கு ராஜ்யத்தை ஆளுகை செய்த யெரொபெயாம் சீகேமை தலைநகரமாக கொண்டு 22 வருஷம் இஸ்ரவேலை ஆளுகை செய்தான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் 18ஆம் வருஷத்தில், அதாவது யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாமின் மரணத்திற்கு பின், அவன் குமாரனாகிய அபியாம் யூதாவின் மேல் ராஜாவாகி 3 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். இதை நாம் 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்களில் பார்க்கலாம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் 20ஆம் வருஷத்திலே அபியாமின் குமாரனாகிய ஆசா அபியாமின் மரணத்திற்கு பின் யூதாவின் மேல் ராஜாவாகி 41 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். இதை நாம் 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களில் நாம் பார்க்கலாம். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 2ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் குமாரனாகிய நாதாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 2 வருஷம் இஸ்ரவேலின் மேல் சீகேமிலே ராஜ்யபாரம் பண்ணினான். இதை நாம் 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் பார்க்கலாம். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 3ஆம் வருஷத்திலே அகியாவின் குமாரனாகிய பாஷா இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் திர்சாவிலே ராஜாவாகி 24 வருஷம் அரசாண்டான். இதை நாம் 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் பார்க்கலாம். இதுவரை சீகேமில் இருந்த தலைநகரம் இப்போது திர்சாவுக்கு மாற்றப்பட்டது. யூதாவின் ராஜாவான ஆசாவின் 26ஆம் வருஷத்திலே பாஷாவின் குமாரனாகிய ஏலா இஸ்ரவேலின் மேல் திர்சாவிலே ராஜாவாகி 2 வருஷம் அரசாண்டான். இதை நாம் 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கலாம். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 27ஆம் வருஷத்திலே ஏலாவின் ரதங்களில் பாதி பங்குக்கு தலைவனாகிய சிம்ரி என்னும் அவன் ஊழியக்காரன் அவனை கொன்று போட்டு திர்சாவிலே 7 நாள் ராஜாவாயிருந்தான். இதை கேள்விப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையத்திலே படைத்தலைவனாகிய உம்ரியை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினார்கள். அதனால் இந்த சிம்ரி தற்கொலை செய்து மாண்டு போனான். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் 2 வகுப்பாய் பிரிந்து, பாதி ஜனங்கள் கீனாத்தின் குமாரனாகிய திப்னியை ராஜாவாக்க அவனை பின்பற்றினார்கள், பாதி ஜனங்கள் உம்ரியை பின்பற்றினார்கள். ஆனாலும் திப்னியை பின்பற்றின ஜனங்களை பார்க்கலும் உம்ரியை பின்பற்றின ஜனங்கள் பலத்து போனார்கள். திப்னி செத்து போனான், உம்ரி அரசாண்டான். அதாவது யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 31ஆம் வருஷத்தில் உம்ரி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி திர்சாவிலே 6 வருஷம் அரசாண்டு பின்பு சேமேரின் கையிலிருந்து சமாரியா மலையை 2 தாலந்து வெள்ளிக்கு வாங்கி அந்த மலையின் மேல் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு மலையினுடைய எஜமானா இருந்த சேமேருடைய பேரின்படியே சமாரியா என்னும் பெயரை தரித்தான். இந்த சமாரியாவில் இவன் 6 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். மொத்தமாக உம்ரி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அதாவது திர்சாவில் 6 வருஷம், சமாரியாவில் 6 வருஷம். இதை நாம் 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 24 வரை உள்ள வசனங்களில் படிக்கலாம். உம்ரியின் காலத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு சமாரியா தலைநகரமாக இருந்து வந்தது.
யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 38ஆம் வருஷத்தில் ஒம்ரியின் குமாரனாகிய ஆகாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவில் இஸ்ரவேலின் மேல் 22 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினார். இதை நாம் 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் பார்க்கலாம். ஆசாவின் குமாரனாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் 4ஆம் வருஷத்தில் யூதாவின் மேல் ராஜாவானான். யோசபாத் ராஜாவாகிற போது 35 வயதாயிருந்து 25 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். இதை நாம் 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 41 மற்றும் 42ஆம் வசனங்கள்ல படிக்கலாம். ஆகாபின் குமாரனாகிய அகசியா யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 17ஆம் வருஷத்திலே சமாரியாவில் ராஜாவாகி இஸ்ரவேலின் மேல் 2 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். இதை நாம் 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 51வது வசனத்துல படிக்கலாம். எலியா தீர்க்கதரிசி சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே அகசியா இறந்து போனான். அவனுக்கு குமாரன் இல்லாதபடியினால் அவன் ஸ்தானத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துடைய குமாரனான யோராமின் 2ஆம் வருஷத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் குமாரன் யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இதை நாம் 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல பார்க்கலாம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் குமாரன் யோராமுடைய 5ஆம் வருஷத்தில் யோசபாத் யூதாவிலே இன்னும் ராஜாவா இருக்கையில் யோசபாத்தின் குமாரனாகிய யோராம் என்னும் யூதாவின் ராஜா ராஜ்யபாரம் பண்ண துவக்கினான். அவன் ராஜாவாகிற போது 32 வயதாயிருந்து 8 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் தங்களுக்குள் சம்பந்தம் கலந்து கொண்டார்கள். அதாவது ஆகாபின் குமாரத்தியாகிய அத்தாலியாளை யோசபாத்தின் குமாரனான யோராம் விவாகம் பண்ணி கொண்டான். இந்த நாட்களில் யூதா தேசத்துக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. மற்ற ராஜாக்களோடு யுத்தம் பண்ணுகிறதான சூழ்நிலையில் இவர்கள் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருந்தார்கள். யூதாவின் ராஜாவாகிய அகசியா ஆகாபின் குமாரனாகிய யோராமோடே கூட கீலியாத்தில் உள்ள ராமோத்திற்கு சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோடு யுத்தம் பண்ண போனான். சீரியர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமை காயப்படுத்தினார்கள். ராஜாவாகிய யோராம் தான் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோடு யுத்தம் பண்ணுகையில் சீரியர் ராமாவிலே தன்னை வெட்டின காயங்களை ஆற்றிக்கொள்ள இஸ்ரவேலுக்கு போயிருந்தான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் குமாரன் யோராமுடைய 12ஆம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அகசியா ராஜாவானான். அகசியா ராஜாவாகிற போது 22 வயதாயிருந்து ஒரே வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். இதை நாம் 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்களில் பார்க்கலாம். ஆகாபின் குமாரனாகிய யோராம் வியாதியா இருந்தபடியினால யூதாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அகசியா இஸ்ரவேலில் இருக்கிற அவனை பார்க்கிறதற்கு போனான். இந்த காலகட்டத்தில் தீர்க்கதரிசியாகிய எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனை அழைத்து நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படி கட்டளையிட்டார். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன் எலிசாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். இந்த யெகூ ரதத்தின் மேல் ஏறி இஸ்ரவேலுக்கு நேராக போனான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் அங்கே வியாதியா இருந்தான். யோராமை பார்க்க யூதாவின் ராஜாவாகிய அகசியாவும் அங்கே வந்திருந்தான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமும் யூதாவின் ராஜாவாகிய அகசியாவும் அவன் தன் ரதத்தில் ஏறி யெகூவுக்கு நேராக புறப்பட்டு இஸ்ரவேலினாகிய நாபோத்தின் நிலத்திலே அவனுக்கு எதிர்பட்டார்கள். யெகூ தன் கையால் வில்லை நாணேற்றி அம்பு யோராமுடைய நெஞ்சில் உருவி புறப்படத்தக்கதாய் அவனை அவன் புயங்களின் நடுவே எய்தான். அதனால் அவன் தன் ரதத்திலே சுருண்டு விழுந்தான். அவனுடைய உடலை நாபோத்தின் வயல் நிலத்தில் எறிந்து போட்டான். இதை யூதாவின் ராஜாவாகிய அகசியா கண்டு தோட்டத்தின் வீட்டு வழியாய் ஓடி போனான். யெகூ அவனை பின்தொடர்ந்து அவனை ரதத்தில் வெட்டி போடுங்கள் என்றான். அவனுடைய ஊழியக்காரர் அவ்விதமாக செய்தார்கள். அவன் மெகிதோவுக்கு ஓடி போய் அங்கே செத்து போனான். அது மட்டுமல்ல, ஆகாபுக்கு சமாரியாவிலே 70 குமாரர் இருந்தார்கள். அவர்களையும் யெகூ கொன்று போட்டான். இன்னும் பாகாலின் தீர்க்கதரிசிகளையும் கொன்று போட்டான். யெகூ இவ்விதமாக ஆகாபின் வீட்டாரை முழுவதுமாக அழித்து சமாரியாவிலே இஸ்ரவேல் மேல் 28 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். இதை நாம் 2 ராஜாக்கள்
10ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். யூதா ராஜாவாகிய அகசியாவின் தாயாகிய அத்தாலியாள் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது எழும்பி அவள் ராஜவம்சத்தார் யாவரையும் சங்காரம் பண்ணினாள். அதில் அகசியாவின் மகனாகிய யோவாஸ் மாத்திரம் காப்பாற்றப்பட்டான். அத்தாலியாளுக்கு தெரியாமல் 6 வருஷம் கர்த்தருடைய ஆலயத்தில் யோவாஸ் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். 7ஆம் வருஷத்தில் யோய்தா என்னும் ஆசாரியன் அவனை ராஜாவாக்கினான். இவனை ராஜாவாக்கினதும் அத்தாலியாள் இது துரோகம் என்று கூச்சலிட்டாள். இந்த யோவாஸ் வேறு யாருமல்ல, அவளுடைய மகனாகிய அகசியாவின் மகன், அதாவது இவளுடைய பேரன். அவளை கர்த்தருடைய ஆலயத்துக்கு வெளியே கொன்று போட்டார்கள். இந்த யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயதாயிருந்தான். இவன்தான் இஸ்ரவேல் மற்றும் யூதா ராஜாக்களில் மிக சிறிய வயதில் ராஜாவானவன். இதை குறித்து நாம் 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். யெகூவின் 7ஆம் வருஷத்தில் யோவாஸ் யூதாவில் ராஜாவாகி எருசலேமில் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். இதை நாம் 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். அகசியா என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய யோவாசுடைய 23ஆம் வருஷத்தில் யெகூவின் குமாரனாகிய யோவாகாஸ் இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். இதை நாம் 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். யூதாவின் ராஜாவாகிய அகசியாவின் குமாரன் யோவாசுடைய 37ஆம் வருஷத்தில் இஸ்ரவேல் ராஜாவாகிய யோவாகாசின் குமாரனாகிய யோவாஸ் இஸ்ரவேல் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 16 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். இதை நாம் 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கலாம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாகாசின் குமாரன் யோவாசுடைய 2ஆம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். இதை நாம் 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்களில் பார்க்கலாம். யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியாவின் 15ஆம் வருஷத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் 2ஆம் யெரொபெயாம் ராஜாவாகி சமாரியாவில் 41 வருஷம் அரசாண்டான். இதை நாம் 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பார்க்கலாம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய 2ஆம் யெரொபெயாமின் 27ஆம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவின் குமாரன் அசரியா ராஜாவானான். அசரியாவின் மற்றொரு பெயர் உசியா. அவன் ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். இதை நாம் 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனங்களில் பார்க்கலாம். யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 38ஆம் வருஷத்தில் யெரொபெயாமின் குமாரனாகிய சகரியா இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 6 மாதம் ராஜ்யபாரம் பண்ணினான். யாபீசின் குமாரனாகிய சல்லூம் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி ஜனத்தின் முன்பாக அவனை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். உன் குமாரர் 4ஆம் தலைமுறை மட்டும் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்கள் என்று கர்த்தர் யெகோவோடு சொன்ன வார்த்தை இதுதான். அது அப்படியே ஆயிற்று. இதை நாம் 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வரை உள்ள வசனங்கள்ல பார்க்கலாம். யூதாவின் ராஜாவாகிய உசியா என்கிற அசரியாவின் 39ஆம் வருஷத்தில் யாபீசின் குமாரனாகிய சல்லூம் ராஜாவாகி சமாரியாவில் 1 மாதம் அரசாண்டான். இதை நாம் 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் பார்க்கலாம். யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 39ஆம் வருஷத்தில் காதியின் குமாரனாகிய மெனாகேம் திர்சாவிலிருந்து சமாரியாவுக்கு வந்து யாபேசின் குமாரனாகிய சல்லூமை சமாரியாவிலே வெட்டி கொன்று போட்டுவிட்டு அவன் ஸ்தானத்தில் சமாரியாவில் ராஜாவானான். இவன் 10 வருஷம் அங்கே ராஜ்யபாரம் பண்ணினான். அசீரியாவின் ராஜாவாகிய பூல் தேசத்திற்கு விரோதமாக வந்தான். அப்பொழுது மெனாகேம் பூலின் உதவியினால் ராஜ்யபாரத்தை தன் கையில் பலப்படுத்தும் பொருட்டு அவனுக்கு 1000 தாலந்து வெள்ளி கொடுத்தான். அப்படியே அசீரியாவின் ராஜா தேசத்தில் நிற்காமல் திரும்பி போனான். யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 50ஆம் வருஷத்தில் மெனாகேமின் குமாரனாகிய பெக்காகியா இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே ராஜாவாகி 2 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 52ஆம் வருஷத்தில் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் பெக்காகியாவின் சேர்வைக்காரன் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவனை ராஜாவின் வீடாகிய அரமனையிலே சமாரியாவில் வெட்டி கொன்று போட்டுவிட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்.
பெக்கா சமாரியாவிலே 20 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்காவின் நாட்களில் அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசர் வந்து ஈயோனையும் ஆபேலையும் எனோவாகையும் கேதேசையும் ஆத்சோரையும் கீலேயாத்தையும் நப்தலி தேசம் அனைத்தையும் பிடித்து குடிகளை சிறையாக அசீரியாவுக்கு கொண்டு போனான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரெமலியாவின் குமாரன் பெக்காவின் 2ஆம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் குமாரன் யோதாம் ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமில் 16 வருஷம் அரசாண்டான். ஏலாவின் குமாரனாகிய ஓசையா ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவனை உசியாவின் குமாரனாகிய யோதாமின் 20ஆம் வருஷத்தில் வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இதை நாம் 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவின் 17ஆம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் ராஜாவானான். ஆகாஸ் ராஜாவாகிற போது 20 வயதாயிருந்து எருசலேமிலே 16 வருஷம் அரசாண்டான். சீரியாவின் ராஜாவாகிய ரேத்சினும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்காவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்து ஆகாஸை முற்றுகை போட்டார்கள். ஆனாலும் ஜெயிக்க மாட்டாதே போனார்கள். அக்காலத்தில் ஆகாஸ் அசீரிய ராஜாவாகிய திகிலாத் பிலேசரிடத்துக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து அசீரியாவின் ராஜாவுக்கு காணிக்கையாக அனுப்பினான். அசீரியா ராஜா தமஸ்குவுக்கு போய் ராஜாவாகிய ரேத்சீனை கொன்று போட்டான். ராஜாவாகிய ஆகாஸ் ஆலயத்தின் அருகே கட்டியிருந்த ஓய்வு நாளின் மண்டபத்தையும் ராஜா பிரவேசிக்கும் மண்டபத்தையும் அசீரியருடைய ராஜாவின் நிமித்தம் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அப்புறப்படுத்தினான். இதை நாம் 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். யூதாவின் ராஜாவாகிய ஆகாசின் 12ஆம் வருஷத்தில் ஏலாவின் குமாரனாகிய ஓசையா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 9 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவனுக்கு விரோதமாக அசீரியாவின் ராஜாவாகிய சல்மனாசார் வந்தான். அப்பொழுது ஓசையா அவனை சேவிக்கிறவனாகி அவனுக்கு பகுதி கட்டினான். ஓசையா எகிப்தின் ராஜாவாகிய சோ என்பவனிடத்துக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பினதும் தனக்கு வருஷந்தோறும் செய்தது போல் பகுதி அனுப்பாதே போனதுமான கலக யோசனையை அசீரியாவின் ராஜா ஓசியாவினிடத்துல கண்டு அவனை பிடித்து கட்டி சிறைச்சாலையில வைத்தான். அசீரியா ராஜா தேசமெங்கும் போய் சமாரியாவுக்கும் வந்து அதை 3 வருஷம் முற்றுகை போட்டிருந்தான். ஓசியாவின் 9ஆம் வருஷத்தில் அசீரியா ராஜா சமாரியாவை பிடித்து இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறையாக கொண்டு போய் அவர்களை கோசா நதி ஓரமான ஆலாகிலும் ஆபோரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினார். இதை நாம் 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். இந்த ஓசையாதான் இஸ்ரவேலின் கடைசி ராஜா. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசையாவின் 3ஆம் வருஷத்தில் ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். இவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். அவன் தன் பிதாக்களோடு நித்திரையடைந்த பின் அவன் குமாரனாகிய மனாசே ராஜாவானான். இதை நாம் 2 ராஜாக்கள் 19 மற்றும் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாயிருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். இவன்தான் யூதாவில் அதிக வருஷம் அரசாண்ட ராஜா. இதை நாம் 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். மனாசே தன் பிதாக்களோடு நித்திரையடைந்த பின் அவன் ஊசாவின் தோட்டமாகிய தன் அரமனை தோட்டத்திலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய ஆமோன் ராஜாவானான். ஆமோன் ராஜாவான போது 22 வயதாயிருந்து 2 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். இதை நாம் 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19 வசனங்களில் வாசிக்கலாம். ஆமோனின் ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை அவன் அரமனையிலே கொன்று போட்டார்கள். அதனால் தேசத்து ஜனங்கள் ராஜாவாகிய ஆமோனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினவர்களை எல்லாம் வெட்டி கொன்று போட்டார்கள். ஆமோன் ஊசாவின் தோட்டத்தில் உள்ள அவனுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய ஸ்தானத்தில் அவனுடைய குமாரனாகிய யோசியா ராஜாவானான். இதை நாம் 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். இதை நாம் 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கலாம்.
யோசியா ராஜாவின் நாட்களில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகோ அசீரியா ராஜாவுக்கு விரோதமாய் ஐப்ராத்து நதிக்கு போகிற போது ராஜாவாகிய யோசியா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். பார்வோன் நேகோ அவனை மெகிதோவிலே கண்டபோது அவனை கொன்று போட்டான். மரணமடைந்த அவனை அவனுடைய ஊழியக்காரர் இரதத்தின் மேல் ஏற்றி எருசலேமுக்கு கொண்டு வந்து அவனை அவன் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அப்பொழுது தேசத்தின் ஜனங்கள் யோசியாவின் குமாரனாகிய யோவாகாசை அழைத்து அவனை அபிஷேகம் பண்ணி அவன் தகப்பன் ஸ்தானத்தில் அவனை ராஜாவாக்கினார்கள். யோவாகாஸ் ராஜாவாகிற போது 23 வயதாயிருந்து 3 மாதம் எருசலேமில் அரசாண்டான். யோவாகாஸ் எருசலேமில் அரசாளாதபடிக்கு பார்வோன் நேகோ அவனை ஆமா தேசமான ரிப்லாவிலே பிடித்து கட்டுவித்து தேசத்தின் மேல் 100 தாலந்து வெள்ளியையும் 1 தாலந்து பொன்னையும் அபராதமாக சுமத்தி யோசியாவின் குமாரனாகிய எலியாக்கீமை அவன் தகப்பனாகிய யோசியாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக வைத்து அவன் பேரை யோயாக்கீம் என்று மாற்றி யோவாகாசை கொண்டு போய்விட்டான். இவன் எகிப்திலே போய் அங்கே மரணமடைந்தான். யோயாக்கீம் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். இதை நாம் 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். யோயாக்கீமின் நாட்களில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் வந்தான். யோயாக்கீம் 3 வருஷம் அவனை சேவித்து பின்பு அவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கல்தேயரின் தண்டுகளையும் சீரியரின் தண்டுகளையும் மோவாபியரின் தண்டுகளையும் அம்மோன் புத்திரரின் தண்டுகளையும் அவன் மேல் வரவிட்டார். தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் அவைகளை யூதாவை அழிக்கும்படிக்கு வரவிட்டார். யோயாக்கீம் தன் பிதாக்களோடு நித்திரையடைந்த பின் அவன் குமாரனாகிய யோயாக்கீன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். எகிப்தின் ராஜா அப்புறம் தன் தேசத்திலிருந்து புறப்பட்டு வரவில்லை. எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத்து நதி மட்டும் எகிப்தின் ராஜாவுக்கு இருந்த யாவையும் பாபிலோன் ராஜா பிடித்திருந்தான். யோயாக்கீன் ராஜாவாகிற போது 18 வயதாயிருந்து எருசலேமிலே 3 மாதம் அரசாண்டான். இதை நாம் 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். அக்காலத்தில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரின் சேவகர் எருசலேமுக்கு வந்தார்கள். நகரம் முற்றுகை போடப்பட்டது. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருடைய சேவகர் நகரத்தை முற்றுகை போடுகையில் அவன் தானும் அதற்கு விரோதமாய் வந்தான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனும் அவன் தாயும் அவன் ஊழியக்காரரும் அவன் பிரபுக்களும் பிரதானிகளும் பாபிலோன் ராஜாவிடத்துக்கு புறப்பட்டு போனார்கள். அவனை பாபிலோன் ராஜா தன் ஆளுகையின் 8ஆம் வருஷத்தில் பிடித்து கொண்டான். பின்னர் அவன் எருசலேமியரை சிறைபிடித்துக் கொண்டு போனான். தேசத்தில் ஏழை ஜனங்களே அல்லாமல் வேறொருவரும் மீதியா இருக்கவில்லை. அவன் யோயாக்கீனின் குடும்பத்தையும் பாபிலோனுக்கு சிறைபிடித்துக் கொண்டு போனான். யோயாக்கீனுக்கு பதிலாக பாபிலோன் ராஜா அவன் சிறிய தகப்பனாகிய மத்தனியாவை ராஜாவாக வைத்து அவனுக்கு சிதேக்கியா என்று மறுபேரிட்டான். சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதற்கு எதிரே பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். அப்படியே சிதேக்கியா ராஜாவின் 11ஆம் வருஷம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டிருந்தது. 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்து தேசத்தின் ஜனத்திற்கு ஆகாரம் இல்லாமற் போயிற்று. நகரத்தின் மதிலில் திறப்பு கண்டது. அப்பொழுது கல்தேயர் நகரத்தை சூழ்ந்திருக்கையில் யுத்த மனுஷர் எல்லாரும் சமனான பூமியை நோக்கி ஓடி போனார்கள். கல்தேயர் அவர்களை பின்தொடர்ந்து எரிகோவின் சமனான பூமியில் அவர்களை பிடித்தார்கள். அப்பொழுது இராணுவம் எல்லாம் சிதறி போயிற்று. பின்பு ராஜாவை பிடித்து அவனை ரிப்லாவில் இருக்கிற பாபிலோன் ராஜாவிடத்திற்கு கொண்டு போய் அவனை நியாயம் தீர்த்து சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். நகரத்தில் மீதியான மற்ற ஜனத்தையும் பாபிலோன் ராஜாவின் வசமாக ஓடி வந்து விட்டவர்களையும் மற்ற ஜன கூட்டத்தையும் காவல் சேனாபதியாகிய நெபுசராதான் சிறைகளாக கொண்டு போனான். தேசத்தில் ஏழையான சிலரை திராட்சை தோட்டக்காரராகவும் பயிரிடும் குடிகளாகவும் விட்டிருந்தான். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து வெண்கல தூண்களையும் அதிலிருந்த ஆதாரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து வெண்கல கடல் தொட்டியையும் கல்தையர் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தை பாபிலோனுக்கு எடுத்துக்கொண்டு போனார்கள். நகரத்திலே அவன் யுத்த மனுஷரின் விசாரிப்புக்காரனாகிய பிரதானி ஒருவனையும்
ராஜாவின் மந்திரிகளிலே நகரத்தில் அகப்பட்ட 5 பேரையும், தேசத்தின் ஜனத்தை சேவகம் எழுதுகிற தலைவனான இராணுவ சம்பிரதியையும், தேச ஜனத்திலே நகரத்தில் அகப்பட்ட 60 பேரையும் பிடித்தான். அவர்களை காவல் சேனாபதியாகிய நெபுசராதான் பிடித்து ரிப்லாவிலே இருக்கிற பாபிலோன் ராஜாவினிடத்திற்கு கொண்டு போனான். அவர்களை பாபிலோன் ராஜா ஆமாத் தேசத்தின் பட்டணமான ரிப்லாவிலே வெட்டி கொன்று போட்டான். இப்படியே யூதா ஜனங்கள் தங்கள் தேசத்திலிருந்து சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள்.